வெல்கம் டு ஆவி சிக்னேச்சர். நிறைய பேர் கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின் வந்து செட்டிங் ஸ்ப்ரேக்கும் ஃபிக்சிங் ஸ்ப்ரேக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு. செட்டிங் ஸ்ப்ரே ஃபிக்சிங் ஸ்ப்ரேன்னு அவங்க மார்க்கெட்டிங்க்கு நிறைய விஷயம் சொல்லுவாங்க. பட் ஒன் திங் நீங்க பார்க்க வேண்டியது வந்து ஆல்கஹால் கண்டென்ட். ஸோ உங்களோட செட்டிங் ஆர் ஃபிக்சிங் ஸ்ப்ரேல ஆல்கஹால் இருந்தது அப்படின்னா மேக்கப் எல்லாமே முடிச்சுட்டு கடைசியில யூஸ் பண்ணணும். அதாவது என் மேக்கப் வந்து நகரக்கூடாது அப்படின்ற டைம்ல மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். இதே ஆல்கஹால் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நீங்க ஸ்கின் ப்ரெப்பா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன் பிட்வீன் மேக்கப்ஸ் இன் பிட்வீன் ப்ராடக்ட்ஸ் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். நான்லாம் வந்து பிரஷ்ஷை டேம்ப் பண்றதுக்கே அதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஃபாக்ஸ்டேலோட க்ளோ டோனர் மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே. வாட்டரியா இருக்கா? திஸ் டஸ் நாட் கண்டெயின் எனி ஆல்கஹால். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ப்ரெப் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து பவுடர்லாம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப பவுடரியா இருக்கும்ல, ஸோ அப்போ அந்த பவுடர்ஸை மெல்ட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். திஸ் ஜஸ்ட் கிவ்ஸ் மீ தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் க்ளோ எவர். ஃபிக்சிங் ஸ்ப்ரே அப்படின்னு நான் வச்சிருக்கிறது என்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா L'Oreal Infallible Kryolan, the mother of all makeup product. வந்து பாத்தீங்கன்னா this contains alcohol. இதுல வாட்டர் ட்ராப்லெட்ஸ் கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி கேசி. திஸ் இஸ் aerosol. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? இஃப் இட் கண்டெயின்ஸ் ஆல்கஹால், யூஸ் இட் ஆஃப்டர் யுவர் மேக்கப். இஃப் இட் டசன்ட் கண்டெயின் ஆல்கஹால் அண்ட் இஃப் இட் கண்டெயின்ஸ் ஏதாவது ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொன்னா, யூஸ் இட் டியூரிங் யுவர் மேக்கப். தேங்க்யூ.